உன் வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டே இருக்குன்னு ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாரு. நீ நினைச்ச உயரத்தை அடைய முடியாம எது உன்னை தடுத்து நிறுத்துது? உன் திறமை மேல உனக்கே நம்பிக்கை இல்லையா? இல்ல நீயே உனக்குள்ள வளர்த்துக்கிட்ட அந்த சில கெட்ட பழக்கங்கள் உன்னை ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்கா? ஒரு அடிமையா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஆனா உன் மனசுக்கு நீயே அரசன் ஆகிறது தான் உண்மையான வெற்றி. இது 7ஆம் நாள் சாணக்கியா சேலஞ்ச். இந்த 7 நாள்ல உன் உடம்பு, புத்தி, ஆன்மா மூணும் ஒரு புது மனுஷனா மாறும். நண்பா, இந்த வீடியோவை நீ இப்போ பார்க்கிறேன்னா உனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு நீ துடிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஆனா வீடியோவை சும்மா பார்த்துட்டு போறதுனால எதுவும் மாற போறது இல்ல. அதுவும் ஒரு வகை சோம்பேறித்தனம் தான். இந்த 7 நாள் சவாலை நான் ஏத்துக்க தயார் அப்படின்னு உனக்குள்ள ஒரு உறுதி இருந்தா இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடு. அடுத்த 7 நாள்ல உன் வாழ்க்கையை நீயே மாத்த போறேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போய் இப்போவே சேலஞ்ச் அக்செப்டட்னு டைப் பண்ணு. பண்ணிட்டியா? இப்போ சாணக்கியரின் அந்த 7 நாள் யுத்தத்துக்குள்ள போவோம். நாள் 1, புலனடக்கம். உன் ஆசைகளை எரித்துவிடு. சாணக்கியர் சொல்கிறார், யானையை அடக்குவதை விட உன் ஐம்புலன்களை அடக்குவதே ஒரு அரசனின் முதல் வெற்றி. நமக்கு ஏன் சோம்பேறித்தனம் வருகிறது? ஏனென்றால் நம் மூளைக்கு தற்காலிக இன்பம் தேவைப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் போனை தேடுவது, மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்ப்பது, தேவையில்லாத அரட்டைகள், இவையெல்லாம் உன் சக்தியை உறிஞ்சும் கரையான்கள். டிஜிட்டல் பாஸ்டிங் இன்று ஒரு நாள் உன் ஸ்மார்ட் போன் உனக்கு கிடையாது. உன் போன் அணைக்கப்பட வேண்டும். உன் மனசு துடிக்கும். யாராவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்களோ, உலகம் என்ன பேசுகிறதோ என்று உன் உள் மனம் உன்னை வற்புறுத்தும். அந்த துடிப்பு தான் உன் பலவீனம். அந்த துடிப்பை வேடிக்கை பார். நான் உனக்கு அடிமை அல்ல என்று உன் மனதிற்கு சொல். அடுத்து உணவு கட்டுப்பாடு. இன்று ருசிக்காக சாப்பிடாதே, பசிக்காக மட்டும் சாப்பிடு. மந்தத்தை தரும் உணவுகளை தவிர. உன் வயிறு காலியாக இருக்கும் போதுதான் உன் மூளை கூர்மையாகும். இன்று நீ உன்னோடு மட்டும் பேசு. உன் பலவீனம் என்ன? நீ ஏன் இன்னும் ஒரே இடத்தில் இருக்கிறாய் என்று ஒரு பேப்பரில் எழுது. உன் எதிரி யார் என்று உனக்கு தெரிந்தால் மட்டுமே அவனை உன்னால் வீழ்த்த முடியும். இன்று உன் மனதோடு போர் செய். முதல் நாள் ரணமா இருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இரும்பு நெருப்புல வெந்தா மட்டும்தான் அது ஆயுதமா மாறும். நாள் 2, காலப்போர். நேரத்தை அடிமையாக்கு. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கடந்து போன ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான பொற்காசுகளை கொடுத்தாலும் மீண்டும் வராது. சோம்பேறித்தனத்தின் மறுபெயர் நாளை. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன் வெற்றியை 1 வருடம் தள்ளி போடுகிறாய். அதிகாலை 4 மணிக்கு நீ விழித்திருக்க வேண்டும். சூரியன் உன்னை எழுப்பக்கூடாது, நீ சூரியனை எழுப்ப வேண்டும். உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீ உன் இலக்கை நோக்கி ஓட ஆரம்பித்தால் இயற்கையே உனக்கு துணையாக நிற்கும். அதிகாலையில் இருக்கும் அந்த அமைதி உன் மனதில் உள்ள குப்பைகளை அகற்றும். இன்று நீ ஒரு டு டூ லிஸ்ட் தயார் செய். இன்று நீ முடிக்க வேண்டிய 3 முக்கியமான வேலைகளை மட்டும் எழுது. அதை முடிக்கும் வரை நீ ஓய்வெடுக்க கூடாது.